வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் செயல்பாடுகளை முதல்வர் விஜய் நேற்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கு உற்பத்தியாகும் குடிநீரை பருகி பார்த்தார். மகாராஷ்டிராவில் இடைவிடாது கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. இலங்கையின் தலைநகரான கொழும்பிற்கு அருகே உள்ள நீர்கொழும்பு சிறையில் உள்ள கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சிறைக்காவலர்கள் உட்பட 30 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்களுக்கு சுதந்திர தினத்தன்று முதல்வர் மாநில இளைஞர் விருது ஆண் பெண் என தலா 3 பேருக்கு வழங்கப்படுகிறது. விருது பெற விண்ணப்பிக்க நேற்றுடன் கடைசி நாள் என அறிவித்த நிலையில் தற்போது அதற்கான கால அவகாசம் வருகின்ற 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நகரங்களில் இருந்து கேரளாவுக்கு 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை எண்ணூரில் உள்ள இந்தியன் ஆயில் LNG முனையத்தை 3400 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கும் திட்டத்துக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது.